ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்றெல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நேற்று நல்லா மார்க்கெட்டு புட் சைடு மூவ் ஆச்சு, சரியான ஃபாலு. ஸோ எல்லாருமே புட் சைடு எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் எடுக்கலை. ஆக்சுவலாக நேற்று எனக்கு மார்க்கெட்டு கீழே தான் போகுதுங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சுது. இருந்தாலுமே நான் ட்ரேட் எடுக்கலை. சரி, பொறுமையாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அவரை எடுக்கலை. நான் வெளியே போயிட்டேன், அதனால் எடுக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல, எல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரில, பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நேற்று ஃபுல்லாக கீழே இறங்கணுங்கிறதுக்காக இன்றைக்கும் கீழே இறங்கணும்னு சொல்ல முடியாது. பட் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், இன்றைக்கி மார்க்கெட் கீழே தான் இறங்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இன்றைக்கி புட் சைடில் தான் மார்க்கெட்டு இறங்கும் அப்படிங்கிறதுனால நான் புட் சைடு தான் ட்ரேட் எடுக்க போகிறேன். நான் லைவில் அப்டேட்டும் பண்ணுறேன், இந்த வீடியோட அட்டாச் பண்ணுறேன், லைவ்லேயும் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ ட்ரேட் எடுக்கிறீங்க, எப்படி ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் டவுனில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 46,600 முடிக்கும் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் அங்கே முடிக்கு வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. நான் என்னோடய ஒப்பீனியன் வச்சு ட்ரேட் பண்ணுறேன், அதை லைவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் புட் சைடு தான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி என்னோடய கெஸ் படி 47,000 47,100 தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 250 பாயிண்ட் 300 பாயிண்ட்டு டவுன் சைடில் தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டினியூஸாக அப்படியே 46,600 முடிக்க போகும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நான் புட் சைடில் ட்ரேட் எடுக்கிறேன், அதை அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். தேங்க்யூ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எடுத்த ட்ரேடை பார்க்கலாம். நீங்கள் எப்படி ட்ரேட் எடுத்தீங்க? ப்ராஃபிட்டாக இருந்ததா? இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட்டு மார்னிங்கே டவுன் சைடு தான் வந்துச்சு. ஆக்சுவலாக அதில் ரெண்டு என்ட்ரி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஆர்டர் ஆகலை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 ரீஎன்ட்ரி கொடுத்தேன். ஆனால் அது 10 பாயிண்ட்ஸ்லேயே வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 3வது என்ட்ரி கொடுத்தேன், அதில் ஒரு 40 பாயிண்ட் பக்கம் லாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அதை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்காக 2 ட்ரேட் எடுத்தேன். அது ப்ரோக்கரேஜ் போக இன்றைக்கி 500 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்குது. பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ட்ரேடு என்னங்கிறது. ஃபஸ்ட்டு ட்ரேடு பார்த்துட்டிங்கன்னா புட்டில் தான் எடுத்தேன், புட் சைடு பிஇயில் தான் எடுத்தேன். புட்டில் 2 ட்ரேடு எடுத்தேன், மொத்தம் 3 ட்ரேடு. 3 ட்ரேடில் 2 ட்ரேடு லாஸு, 2 ட்ரேடு ப்ராஃபிட்டு, 1 ட்ரேடு லாஸு. அடுத்தது கால் சைடு, மார்க்கெட் மூவிங் மேலே இருக்குங்கிறதுனால சிஇ சைடு எடுத்தேன். இப்போயும் மார்க்கெட் மேலே போகுன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம், மறுபடியும் ஏதாவது என்ட்ரி கொடுக்குற சான்ஸ் கிடச்சிதுன்னா என்ட்ரி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.